இப்போ அவங்களுக்கு புரியாது. இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு புரியாது. நான் சொல்லப்போனா இல்ல சூரரை போட்டு பார்த்துட்டு பராசக்தி பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கு. இறுதி சுற்று நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சூரியரை போட்டது அந்த அளவுக்கு எதிர்பார்த்தோம், அந்த அளவுக்கு கொடுக்கல. ஜனநாயகனும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். தான் ப்ரோ பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது ஓகேங்களா. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பார்க்கலாம், அவ்வளோதான் ப்ரோ. பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை ப்ரோ. சிவகார்த்திகேயன் ஆக்டிங் எப்போதும் போல இருக்குது. ஜெயம் ரவி நல்லா இருக்குது ஓகேங்களா. இல்லை அவங்க எதிர்பார்த்த ஃபர்ஸ்ட் வந்து இறுதி சுற்று நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சூரியரை போட்டது அந்த அளவுக்கு எதிர்பார்த்தோம், அந்த அளவுக்கு கொடுக்கல ஓகேங்களா. பார்க்கலாம், அவ்வளோதான். ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லென்த்தாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க ப்ரோ ஓகேங்களா. சொல்ல வரதே சொல்லலை உங்களுக்கு. செகண்ட் டைமில் மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல வரதே நம்மளுக்கு தெரியுது ஓகேங்களா. வேறு ஒன்றும் இல்லை, எல்லா இதுவும் நல்லா இருக்குது ப்ரோ. ஜெயம் ரவி கேரக்டர் நல்லா இருக்குது, அதர் கேரக்டர் நல்லா இருக்குது. லவ் சீன்லாம் அவ்வளோ இல்லை ப்ரோ, நார்மல் தான் ப்ரோ உங்களுக்கு ஓகேங்களா. தேங்க்யூ. இது வந்து ஜிவி மியூசிக் நல்லா இருந்தது, பிஜிஎம் நல்லா இருந்தது ப்ரோ. ஓகே தான் ப்ரோ, அதுதான் சொல்றேன். நீ கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்தது. அதை தவிர்த்து மற்றபடி ஓகே தான். இல்ல சூரரை போட்டு பார்த்துட்டு பராசக்தி பார்க்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கு. வேற ஒன்று சாங்ஸ் அந்த ரத்தமாலா, அதுக்கப்புறமேட்டு அந்த அடியே அலை, அந்த சாங்ஸ்லாம் போர்ஷன் நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு வில்லன் செட் ஆகல ப்ரோ, வில்லன் செட் ஆகல. இதுக்கு மேல ஹீரோவா பார்க்க முடியுமான்னு தெரியல. அவ்வளோ அவங்களது ஓகே, நல்லா இருந்துச்சு. அவங்க சீன்ஸ் கொஞ்சம் எமோஷனலா போச்சு ஃபைனலா. மற்றபடி அது ஓகே. அவங்க ரோல் நல்லா பண்ணாங்க, அது நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. பாசிட்டிவான தமிழை போற்றி இவங்க கதை கொண்டு போயிருக்காங்க. ஸோ அது பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஓகே. இல்ல அப்போ நம்மளுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதை நம்மளுக்கு எடுத்து காட்டுறாங்க. ஸோ அது நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல, இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்ட்டு. ஸோ அப்படி பார்த்துக்கலாம். ஓகே ஓரளவுக்கு தான் ப்ரோ இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ரோ, சும்மா பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், அவ்வளோதான். அது ஓகே, அதுதான் ஹிஸ்ட்ரி தானே, அதனால ஒரு ரியாலிட்டி எப்பவுமே இதாக தானே இருக்கும். ஓகே ஓகே தான். இந்த கால ஜென்ரேஷனுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, செட் ஆகுது ப்ரோ. இந்த ஜென்ரேஷனே மாறிவே இருக்குது. எங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெட்டரா செகண்ட் ஹாஃப் பெட்டரா? அது நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. எப்படி சொல்றது, ஓகே தான். ரியாலிட்டி தானே, அது உங்களுக்கு அப்படி தானே இருக்கும். உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக தானே இருக்காது, ரியாலிட்டி ஹிட்டாக தானே ஆகும். ரவி மோகன் ஆக்டிங் எப்படி இருக்கு? வில்லனா பண்ணியிருக்காரு அவரோட. யாரு? ஜெயம் ரவி. சூட்டாச்சு, சூப்பராக சூட்டாச்சு, கரெக்டாக வில்லனாட்டு இருந்துச்சு. ஜிவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஓகே தான், ஓகே தான். அகர்வால் ரோல் கம்மியாக இருக்குன்றாங்க, எப்படி பார்க்குறீங்க? கம்மியாக தான் இருந்துச்சு. ஜிவியில் பண்ணிய ஹீரோயின் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க? தமிழில் ஃபஸ்ட்டு படம் ஓகே தான். கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சு, ஓகே தான். இந்த படத்தில் எந்த விஷயத்தால ட்ராப் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? ட்ராப் ஆகிறதுக்குலாம் இங்கே ஒன்றும் இல்லை ப்ரோ, ரியாலிட்டி தானே ப்ரோ, அப்படிதான் இருக்கும். ட்ராப் ஆகிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, ரியாலிட்டி. ஆக்டிங் செமையா இருந்துச்சு. நைஸ், நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவங்க சொன்ன கருத்து நல்லா இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு புரியாது. இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு புரியாது. நான் சொல்லப்போனா எப்படி கொஞ்சம் முன்னாடி இருந்தவங்கள கொஞ்சம் சொல்லலாம், கொஞ்சம் நல்லா அந்த விண்டேஜுங்கெல்லாம் புரிஞ்சவங்க பேசலாம், மீன்ஸ் புரியும். இப்போ புதுசா குழந்தைங்களுக்குலாம் வந்து என்னடா கொஞ்சம் படம் லேக் ஆகுது அந்த மாதிரி யோசிப்பாங்க. 2K கிட்ஸ் பிடிக்காதுன்னு சொல்லல, பிடிக்கும். எப்படி சொல்றது, அவங்க நல்லா உள்வாங்கி பார்த்தாங்கன்னா பிடிக்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க கேரக்டர் அவங்க பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. லவ் சீன்ஸ் கொஞ்சம் தானே இருக்கு, அதுவும் லவ் சீன்ஸ் கொஞ்சம் இருந்தாலும் நல்லா இருக்கு. ஒரு என்டர்டெயின்மென்ட். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் படம் பண்ணது எப்படி இருக்கு? உண்மை சூப்பரா இருக்கு. இது கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், நல்லா தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது.
ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, செகண்ட் ஹாஃப் அடிச்சு தூக்கிட்டாங்க, நல்லா இருந்தது, பரவாயில்ல. தமிழ் உணர்வை பற்றி, தமிழை அழிக்கணும்னு நினச்ச விஷயங்களை பற்றி எடுத்திருக்காங்க. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்குது. அவரவர் தாய்மொழி அவரவருக்கு சிறந்தது, அவரவருக்கு இருக்கணுங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக கருத்தாக வச்சிருக்கிறாங்க. நல்லா இருந்தது. யாரோட ஆக்டிங் இல்லை, எல்லாரோட ஆக்டிங் 3 பேருமே நல்லா நடிச்சாரு. அதர்வா, ஜெயம் ரவி 3 பேருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருந்தது. பாசிட்டிவா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் படம் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பரபரப்பா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. இல்ல, எந்த காலத்துக்குமே செட் ஆகும். அவரவர் தாய்மொழி அவரவருக்கு வேணும் இல்ல, அதை பத்தின கருத்து தான். அதை அழிக்க நினைக்க கூடாதுங்கிறதுல ஒரு கருத்தா இருக்குது. அது ரொம்ப நல்லாவே இருந்தது. படம் நல்ல படம் ப்ரோ, நல்ல மெசேஜ் கன்வே பண்ணியிருந்தாங்க. ஹிந்தி திணிப்பு வேணான்னு தான் சொன்னாங்க, ஹிந்தி வேணான்னு சொல்லல. அதே மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் எந்த மொழி இருக்கோ அந்த மொழியிலேயே கத்துக்கலாம். ஆனா ஹிந்தி மீடியமா ஆக்க பார்த்தாங்க ஃபுல் இந்தியாலயுமே, அதுதான் வேணான்னு சொல்ல வந்தாங்க. மற்றபடி எதுவும் இல்ல, நல்ல மெசேஜ் கன்வே ஆச்சு. அவங்க கிடைக்கிறாங்க போ, அதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாம நல்ல மெசேஜ் கன்வே பண்ணியிருந்தாங்க. நல்ல மெசேஜ் கன்வே பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் இதுதான் ப்ரோ. ஜனநாயகனும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகன் வந்து பராசக்தி வந்தா ரெண்டுமே நல்லா தான் ஓடி இருக்கும் ப்ரோ. இது அரசியல்னு சொல்ல முடியாது, இது ஆக்சுவலா ஒரு திருப்பி ஆமா ஏற்கனவே நடந்த கதையை தான் திருப்பி படமா எடுத்திருக்காங்க. இது அரசியல்னு சொல்ல முடியாது. இவங்க கன்வே பண்ற மெசேஜ் என்னன்னா, எல்லா இடத்துலயுமே ஹிந்தியில தான் படிக்கணும். ஹிந்தி எல்லாமே பேங்க்ல வர அந்த ஃபார்ம் எல்லாமே ஹிந்தியில தான் இருந்துச்சு. அது வந்து ஹிந்தி தெரியாத மக்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஹிந்தின்றது எல்லாருக்கும் கத்து கொடுக்க முடியாது இல்லையா, அதனால அந்த ஸ்டேட்ல என்ன மொழியோ அந்த மொழியில வந்துட்டு எல்லாமே இருக்கணும், அப்பதான் மக்கள் எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு சொல்ல வந்தாங்க. நல்ல ஆக்டிங், ஆக்சுவலி எல்லாருமே நல்ல ஆக்டிங், நல்ல கேஸ்ட், ரோல் வந்து பக்காவா பண்ணிருக்காங்க. ஜெயம் ரவி இவ்வளவு நல்லா வில்லன் ரோல் பண்ணுவாரா, எல்லாருக்கும் நல்ல இதுதான். எஸ்கே செமையா பண்ணிருக்காரு. ஒரு மெயின் சின்ன ரோல்லாம் சொல்ல முடியாது, ஆனா ரொம்ப மெயின் ரோல் ப்ரோ. அதர்வால் நல்ல மியூசிக் எல்லாமே பக்காவா இருந்துச்சு ப்ரோ. கம்ப்ளைண்ட்லாம் பண்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. கிளைமேக்ஸ் பக்காவா முடிச்சிருந்தாங்க. ரொம்பவும் இந்த படத்துல வந்து தேவையில்லாம சீன்ஸ் அப்படிலாம் சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. எந்த அளவுக்கு ரொமான்ஸ் இருக்கணுமோ அந்த அளவுக்கு ரொமான்ஸ் இருந்துச்சு. கிளைமேக்ஸும் பக்காவா முடிச்சிருந்தாங்க ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருந்தது. இன்ட்ரோல் தான் ப்ரோ, இன்ட்ரோல் நல்லா அது செம்மையா இருந்தது. ரோல் அவரோட ரோல் நல்லாவே இருந்தது. கிளைமேக்ஸும் செம்மையாவே இருந்தது. அதெல்லாம் செட் ஆகும் தான் ப்ரோ. எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சது தானே இது. ஸோ எல்லாருக்கும் தெரியாதவங்களுக்கு கூட இப்போ தெரிய வாய்ப்பு இருக்கு இதை பத்தி. எல்லாருமே பண்றது இது. இப்போ அது நார்மல் தான் ப்ரோ. பாலிடிக்ஸ் பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லை. ஸோ எந்த ஹீரோவா இருந்தாலும் அதை பத்தி பேசுறது தப்பு இல்லை. கிளைமேக்ஸ் செம்ம. ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டருக்கு வந்து பராசக்தி தான் பார்த்துருக்காரு. பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஸ்டைல் புரிஞ்சுச்சு. அந்த ஹேர் ஸ்டைல், அந்த பழைய காலத்தை காட்டினாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா தான் சூப்பர் இருக்கு. இந்த டைம்ல அது வந்து ஹிட் ஆகும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு தலைய பரவாயில்ல, பரவாயில்ல. அட்லீஸ்ட் இதாவது இருக்கு, ஜனநாயகன் இல்ல, அட்லீஸ்ட் இதாவது இருக்கே அப்படின்னு பாக்கலாம். அது நல்லா ஹைப் ஏத்தி மாஸ் ஸ்டார்டிங் வந்து போர் அடிக்காம போச்சு. பாசிட்டிவா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நெகட்டிவ் வந்து எதுவுமே இல்லை அவ்வளோ பெருசா. புரியல, கேட்கல ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணிருந்தேன். நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சது இது சிவகார்த்திகேயன் என்ட்ரிலாம் சூப்பரா இருந்துச்சு. அவங்க ரோல் வந்து ஆல்ரெடி நெகட்டிவா போயிட்டு இருக்கு, அதான் இன்னும் ரொம்ப நெகட்டிவா போயிருக்கு.
அகர்வா ரோல் எப்படி இருக்கு? சின்னதா தான் இருக்கு அகர்வா ரோல். பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோயினா அவங்க ஹீரோயினே சொல்ல முடியாது, ஹீரோ ரேஞ்சுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. படத்துல உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்ன விஷயம், பிடிக்காதுன்னா என்ன விஷயம்? பிடிச்சதுன்னா சில இதான் ரொம்ப நெகட்டிவான ரோல் ஜெயம் ரவிக்கு கொடுத்தா மாதிரி இருந்துச்சு, அது கொஞ்சம் இதுவாக இருந்தது. மற்றபடி ஓகே தான், எல்லாம் நிறைய விஷயம் கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. எஸ்கே வந்து ஒரு என்டர்டைனர், அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் படம் பண்ணது எப்படி இருக்கு பாக்குறீங்க? அது ஆல்ரெடி அமரன்லேயே நம்ம கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டாக பார்த்ததுனால இது நம்ம பெருசா தெரியல, ஓகே தான். யுக்தி சுக்கு, சூரிய போர்த்தி அந்த படம்லாம் பாத்தீங்களா? புரியல. யுக்தி சுக்கு இந்த படம் டைரக்டர் சுதாகரோட டைரக்டர்ல யுக்தி சுக்குல படம் பார்த்தீங்க? ஆமா ஆமா. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குன்னு அது அப்படியே டோட்டலாவே வேற வேற இதுவா இருந்துச்சு. நல்லா கிளைமேக்ஸ் அப்படி சூப்பரா இருந்துச்சு. இன்டர்வல் சீன் சூப்பரா இருந்துச்சு. எஸ்கேவோட ஆக்டிங் எப்படி இருக்கு? பக்காவா இருந்துச்சு. சூப்பர். இல்லடா பண்ணிருக்காரு எப்படி? சமானா சூப்பரா இருக்கு. ஜெயம் ரவியும் சூப்பரா தான் பண்ணிருக்காரு. அகர்வா சின்னதா ரோல் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் 3 பேருக்கும் ஈக்குவலா தான் இருக்கு. ஹீரோயினி பத்தி சொல்லுங்க. ஹீரோயினி அவங்க எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஹிந்தி திணிப்புள்ள படம் இது. ஹிந்தி திணிப்புள்ள படம். ஒருவேளை ஜெனரேஷன் செட் ஆகுமா? செட் ஆகும். கிளைமேக்ஸ் எப்படி? கிளைமேக்ஸ் இன்டர்வல் சூப்பரா இருந்துச்சுண்ணா. பீக் எலிவேஷனா இருந்துச்சு.